ஆனா யாருன்னு உங்க உங்க இடையே இப்ப யாருன்னு பேசுங்க? இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சார் வந்து பேசுனாங்க. பிள்ளைங்களுக்கு நல்லா உற்சாகமாக பேசுனாங்க. குழந்தைங்க எந்த அளவுக்கு படிப்பும் விளையாட்டும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ட்டு பிள்ளைகளுக்கு நல்லா புரியுற மாதிரி தெளிவாக சொன்னாங்க. அவரும் ஒரு விளையாட்டு வீரர்ன்றனால எல்லா பிள்ளைக்கும் ஈஸியாக சொல்கிற மாதிரி அவர் சின்ன வயசுலேருந்து பட்ட கஷ்டங்கள் அவரோட திறமைகள் எல்லாத்தையுமே விளக்கமாக பிள்ளைங்களுக்கு சொன்னார். இது எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. தமிழக அரசு சரியான அமைச்சரை போட்டிருக்காங்களா? விளையாட்டுத்துறைக்கு சரியான அமைச்சரை போட்டிருக்காங்கன்னு தெரியுதா? ஒரு விளையாட்டு வீரர் அமைச்சராக போட்டால் தான் அந்த விளையாட்டுத்துறைக்கு என்னென்ன இருக்குது, அடிப்படை என்ன, அதுக்கு பேசிக் என்ன, அவங்களுக்கு தேவை ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு முழுசாக அவர் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு தான் தெரியும். ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரை போட்டது ரொம்ப விளையாட்டு வீரர்களுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். உங்களுக்கு எப்படிங்க தெரியுது அவரு? பரவாயில்ல, ஆளும் ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரியே இருக்காரு, அமைச்சர் மாதிரியே இருக்காரு, நல்லா இருக்கு. நன்றி. இது இன்னைக்கு என்னன்னா நாங்க அதுக்காக வந்திருந்தோம். விளையாட்டுத்துறை அமைச்சர் அவங்களுடைய எப்படி இருந்தாங்க, எப்படி வறுமையில இருந்து வந்தாங்க அப்படின்னு அதை கேட்கும் போது எங்களுக்குள்ள ஒரு மனசு, நாங்களும் எங்க வீட்டுக்காரங்க ஒரு ஆட்டோ டிரைவர் தான், நாங்களும் அந்த கஷ்டத்துல இருக்கோம். அப்படிங்கும் போது அவங்க சொல்லும் போது எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேட்டா இருந்துச்சு. அப்படிங்கும் போது பிள்ளைகள் ஒரு இந்தியாவுக்காக விளையாடணும், தமிழ்நாட்டுக்காக விளையாட போகுது பிள்ளைகளுங்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறதுக்கு அவர் தகுதி இருக்கா? அவர் நல்ல அமைச்சரா இருப்பார்? கண்டிப்பா நல்ல அமைச்சர். அவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது அவங்களும் நம்மள மாதிரி ஒரு கஷ்டமா வறுமையான குடும்பத்துல இருந்து திரும்ப வந்திருக்கிறதுனால அவங்க நல்லா நடத்துவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவர் பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப மோட்டிவேட்டாவும் இருக்கு. அடுத்தாலும் பிள்ளைகளை பத்தி கவலைங்கிறது கொஞ்சம் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா அங்க எல்லா வசதியுமே பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க. அடுத்தவள பிள்ளைகளுக்கு சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசினாரு, நல்லா இருந்துச்சு அவங்க பேசினது. பிகாஸ் அவங்க டவுன்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்டா இருந்திருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் நல்லா இதை பத்தி நாலேஜா பேசினாங்க. மேக்சிமம் அவங்க ஸ்போர்ட்ஸ் பசங்களை பத்தி எப்படி இருக்கணும், அவங்களோட ஃபுட்டு குவாலிட்டி எப்படி இருக்கணும், அவங்களோட அகாமடேஷன் எப்படி இருக்கணும், இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போகணும், ஒலிம்பிக்ஸ்ல நிறைய பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா பேசியிருந்தாங்க. சரியா விளையாட்டுத்துறை அமைச்சரா அவரை கரெக்டா போட்டிருக்காங்களா? கண்டிப்பா சரியான அமைச்சரா? சரியான அமைச்சர் தான். ஏன்னா அவங்க இதுலயே இருந்ததுனால ஹி நோஸ் எவ்ரிதிங். அதை பத்தின எல்லா டவுன் டு எர்த் அவருக்கு தெரியுது. ஃபுட்டை பத்தி பேசுறாரு, கிட்ஸை பத்தி பேசுறாரு, அண்ட் அதுக்கப்புறம் ஷூஸு, அதுக்கப்புறம் அவங்க எந்த லெவல்ல கொண்டு போகணும், அந்த குவாலிட்டிஸ் பத்தி எல்லாம் பேசும்போது அவருக்கு அந்த நாலேஜ் இருந்ததுனால இஸ் ஓகே ஃபார் தட். விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த விழாவை ஃபர்ஸ்ட் தொடங்கி வச்சு மாணவர்களோட நிறைய உரையாடல் நடத்தினாரு. ஸோ அவருடைய வாழ்க்கையில எப்படி வந்தாரு, இந்த ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தே இன்னைக்கு விளையாட்டுத்துறையில முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறாரு. அதனால அவர் இந்த இடத்துல இருக்கும்போது என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு, என்னென்ன எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே இப்ப சரி செய்யணும்னு நினைக்கிறாரு. முக்கியமா ஒரு விளையாட்டுத்துறையில இருந்து ஒருத்தர் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு தான். மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அவங்க பேசுற எல்லா விதத்தையும் செயல்பாடா அவங்க நடத்தினாங்கன்னா கட்டாயத்து ஒரு விளையாட்டுத்துறை மூலமா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சமூக மாற்றத்தை உருவாக்க முடியும். ஏன்னா முக்கியமா அவர் குறிப்பிட்டது பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறை மூலமா ட்ரக்ஸ் இந்த மாதிரி போதைப் பொருள்ல இருந்து மாணவர்களை டைவெர்ட் பண்ணி சமூகத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஸோ அது முறையா அவங்களுடைய திட்டத்தை முறையா செயல்படுத்தி வந்தாங்க அப்படின்னா கட்டாயமா விளையாட்டுத்துறை ஒரு பெரிய அளவுக்கு முன்னேறும். தமிழ்நாட்டில இருந்து முக்கியமான விளையாட்டுத்துறையோட பங்களிப்பு இந்திய அளவுல நேஷனல் லெவல்ல கட்டாயம் இருக்கும். அவங்க வெறும் பேச்சு இல்லாம அதை செயல்படுத்தணும். கிராமப்புறத்துல இருந்து நிறைய பழங்குடி மாணவர்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு அவங்க இழுத்துட்டு வரணும். ஸோ அதன் மூலமா தமிழ்நாட்டுடைய ஒரு விளையாட்டுத்துறையில பங்களிப்பை அவங்க கட்டாயம் சாதிச்சு காட்டணுங்கிற ஒரு வேண்டுகோள் இருக்கு. அந்த நம்பிக்கையும் அவங்க விளையாட்டுத்துறையில இருந்து வந்ததுனால அந்த நம்பிக்கை கட்டாயம் பொதுமக்கள்கிட்ட எங்கிட்ட இருக்குது. விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சார் பேசினாங்க, எனக்கு ரொம்ப ஊக்கமா இருந்துச்சு. நான் பேரண்டா என் பசங்களை இங்க விடும்போது இப்ப அவர் பேசும்போது எனக்கு ரொம்ப கான்பிடென்டா இருந்துச்சு. ஏன்னா அவங்களும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்லே அவர் படிச்சிருக்காரு. நிறைய சலுகைகள் இன்னும் கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறோம். எனக்கு ரொம்ப கான்பிடென்டா இருந்துச்சு அவங்க பேசும்போது. ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்துட்டு பிள்ளைகளை எப்படி டெவலப் பண்ணலாம், அடுத்த லெவல் நாங்கள் கொண்டு போறோம், ஹாஸ்டல்ஸ்க்கே நாங்கள் ஸ்டார்ஸ் கொடுக்க போறோம் சொல்லியிருக்காங்க. 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார்ஸ்னு. அது பிரகாரம் நாங்கள் இன்னும் ஹாஸ்டல்ல தரத்தை உயர்த்த போறோம். சாப்பாடு அந்த ஃபுட்டெல்லாம் நல்ல குவாலிட்டியா கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் நெக்ஸ்ட் லெவல் வரப்போகுது. ஒலிம்பிக்ஸ் மெடல் தான் எங்க கனவுன்னு சொல்லியிருக்காங்க. எங்க பிள்ளைகளை நம்பி விடுறோம், கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். தமிழக முதலமைச்சர் சரியான அமைச்சரை போட்டுட்டாரா விளையாட்டுத்துறை? கண்டிப்பா சரியான அமைச்சர் தான்.
இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஏன்னா விளையாட்டுத்துறையை பத்தி தெரிஞ்ச ஒரு அமைச்சர் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்றது ஒரு பெரிய விஷயம். அவர் இதே ஹாஸ்டல்ல படிச்சிருக்காங்க. நான் இந்த ரூம்ல இருந்தேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எது பிளஸ் எது மைனஸ் எல்லாமே தெரியும். ஸோ அதெல்லாம் ரெட்டிஃபை பண்ணி நல்லா பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஆதவர்ஜுனா என்னென்ன பேசினாரு உங்க மத்தியில? வணக்கம் சார். இன்னைக்கு சார் வந்து பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என் பேர் கார்த்திக், நாங்களும் தஞ்சாவூர்லேருந்து தான் வரோம். அவர் அவ்வளோ எந்த மினிஸ்டரும் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு அடிப்படையிலேருந்து வந்து ஒரு தகுதிக்கு மேலே போனாதான் அதோட வழிகள் என்ன தெரியும், மனுஷனோட வழிகள் என்ன தெரியும், அது எப்படி முன்னேறணுங்கிறது தெரியும். அதுக்கு தகுந்த ஆள் தான் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு போட்டிருக்காங்க. அதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷம் கொடுத்து வச்சிருக்கோம். இது மாதிரி வரலாறுலேயே இது மாதிரி நடந்தது கிடையாது. அந்த துறையில் அந்த மினிஸ்டர் அனுபவம் உள்ள ஆள் அந்த துறைக்கு வர்றது இது வரலாறுல பெரிய விஷயம் தான். அது அதில் நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். இல்லை பசங்களுக்கெல்லாம் ரொம்ப எங்கள் பிள்ளைங்க மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் அதுலேருந்து தான் வந்தோம், அடிபட்டு வந்தோன்னு ரொம்ப தெளிவாக எங்களுக்கு எடுத்து சொன்னார். இப்படி சொல்லும் ஒரு அமைச்சர் இப்படி வந்து எங்கள்கிட்ட நின்று பேசணும்னு ஒரு அவசியம் கிடையாது. மக்களோட மக்களாக இருக்காரு. பசங்களை எப்போ வேணாலும் பார்க்கலான்னு சொல்கிறாரு. காலையில் 7 to 10 7 மணிக்கு அவர் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இருக்கிற அதிகாரிகளை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் 7 மணிக்கு நான் பணிகளை ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் தான் சட்டசபைக்கே போகணும். அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் அவர் விளையாட்டுக்கு கொடுக்குறாரு. விளையாட்டையும் படிப்பையும் சமமாக பார்க்கணுங்கிற அந்த தாட்டு பெரிய தாட்டு. ஒரு பையன் இப்போ சொல்கிறோம், நம்ம வீடியோ கேம் பார்த்துட்டு வீட்டில் உட்காந்து பசிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறோம். விளையாடினா தான் அவனுக்கு மூளை வேலை செய்யும். மூளை வேலை செஞ்சால் தான் நல்லா படிக்க முடியும். படித்தாதான் சாதிக்க முடியும். வெறும் படின்னு சொல்கிறாங்க. அவரோட அந்த கருத்துலேயே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவர் ஃபாரின் மினிஸ்டர் கொண்டு வரோம். அவரோட நோக்கம் பெரிய நோக்கம், ஒலிம்பிக்கில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பஞ்சாப் வாங்குறாங்க, அவங்க வாங்குறாங்க, நம்மளால வாங்க முடியலன்னா அவருக்கு ஒரு பெரிய ஆதங்கம் இருக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக அவரோட ஆதங்கத்தை எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. நாங்களும் மக்களாகிய நாங்கள் முழு ஆதரவு அவருக்கு நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அவரும் இவ்வளோ மினிஸ்டர் எல்லாருமே பேசுவாங்க, சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு அந்த நம்பிக்கையவே போயிடுச்சு. ஆனால் அவர் இன்னைக்கு விஜய் முதலமைச்சர் சார் அவர்களையும் இவர் ஆதவர்ஜுன் சோரன் நாங்கள் முழுசாக நம்பி எங்கள் பசங்களை அவர்கிட்ட விடுறோம். அதை அவர் முழுசாக காப்பாற்றுங்கிற நம்பிக்கையோட நாங்கள் விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். முதலமைச்சர் சரியான அமைச்சரை போட்டிருக்காராம் இந்த துறைக்கு. 100க்கு 200% கொடுக்கலாம் சார். நான் தான் தெளிவாக சொல்லிட்டேனே. அவர் ஒரு மினிஸ்டர் ஸ்போர்ட்ஸில் கஷ்டப்பட்டு வந்து இந்த துறையிலே சாதிச்சு மினிஸ்டர் ஆயிருக்காரு. அப்படின்னா அவர்களோட வலியும் வேதனைகளும் அவருக்கு நல்லா தெரியும். அப்போ வலி வேதனை தெரிஞ்சவங்க, அடிப்படை மக்களோட வலி வேதனை தெரிஞ்சவங்க கண்டிப்பாக நல்லது செய்வாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிறையா இருக்குது. அதனால வாழ்த்துக்கள். அவருக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுன் சார் எங்களுக்கு கூட பேசினாங்க. பொதுவாக எஸ்டிஐடிக்கு அவங்களுக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து நல்லபடியாக செய்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் எதிர்பார்த்த காரியம் என்னன்னா, சில ஷூஸ்லாம் மாற்றணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா, சாலை வந்து பார்த்தீங்கன்னா நிவியா ஷூ பதிலாக நைக் ஷூ ரெஃபர் பண்ணுற மாதிரி தெரியுது. அதே மாதிரி இப்போ இருக்க உணவு நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. அதை விட சர்வதேச அளவில் பசங்களுக்கு அந்த ஃபுட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறதா சொல்கிறாங்க. இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு ஒன்றா கிளாஸ் இருக்குது, அதை தனியாக பிரித்து வச்சு ஸ்போர்ட்ஸ் பசங்களுக்கு தனியாக ஸ்கூலில் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவங்கள ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது. ஒரு பேரண்ட்ஸா ஒரு பேச்சுல உங்களுக்கு எப்படி தெரியுது, எப்படி இருக்கு இப்ப உங்களுக்கு? இப்ப அவர் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப கஷ்டத்தில் வந்து இருந்தனால அவர்களுக்கு விளையாட்டோட கஷ்டம் தெரியுது. விளையாட்டுலேருந்து வந்தால் என்னென்ன சாதிக்கலாம், என்னென்ன சாதிச்சு நம்ம எப்படியெல்லாம் முன்னுக்கு வரலாம், தமிழ்நாடு அரசு அதுக்கு என்ன மாதிரி பரிசு தொகை எல்லாம் கொடுக்குறாங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இதன் மூலம் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏற்கனவே என்னோட பையன் எஸ்டிஐடி ஹாஸ்டலில் தூத்துக்குடியில் இருக்கேன். நானும் வந்து பேஸ்கெட் பால் பிளேயரு, தமிழ்நாடு அண்டர் 14 தமிழ்நாடு டீமில் இருந்தேன். அதை எனக்கு சாரோட நான் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.